இந்த மிளகு தக்காளி கீரை அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. அவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் வாய் வக்கலத்துக்கு குடல் புண்ணை ஆற்றுங்க. அவ்வளோ மகத்துவம். தங்கம் போல் எங்கன கிடச்சாலும் இதை விட்டுறாதீங்க. சூப்பு வச்சு சாப்பிடுங்க, கூட்டு வச்சு சாப்பிடுங்க, அப்படி தண்ணி சாரா சாப்பிட்லாங்க. அவ்வளோ மகத்துவமானது இந்த கீரை. எல்லா கீரை முருங்கைக்கீரைக்கு அடுத்தாப்புல இந்த கீரையை சொல்லலாங்க. வாங்க இந்த கீரையை சூப் வச்சிடலாம். கொஞ்சமாக பருப்பு போட்டு வேகுதுங்க. கொஞ்சமாக பருப்பு போட்டு வேகுது. இதில் வெங்காயம் தக்காளி போட்டாச்சுங்க. ஒரு தக்காளியும் 5-6 சின்ன வெங்காயம் போட்டாச்சு. கீரை அலசி எடுத்து வந்தாச்சுங்க. கீரையும் சேர்த்துருவோம். சங்கு பூவும் பறிச்சாச்சுங்க. இதை டீ போட்டு சாப்பிட்லாம். இந்த கீரை எங்கள் வீட்டில் வச்சுருந்த கன்று தாங்க. மிளகு தக்காளி கன்று நல்லா நிறைய கீரை இருந்துச்சு. நல்லாயும் விடலைங்க. பாருங்கள், இதில் பச்சை மிளகா பறிச்சிடலாம். மஞ்சள் கண்ணுங்க, இதையும் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுருவோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டுருவோங்க. மேலே கொஞ்சம் எடுத்து இடிச்சிட்டு வந்துடலாங்க. இதோட 4-5 பூண்டு பல் சேர்த்து, இது சீரகம் பொடி எல்லாம் கலந்த பொடிங்க. சீரகம், சோம்பு எல்லாம், மிளகாத்தூளை தவிர இதில் 1.5 ஸ்பூன் போட்டுடலாம். பச்சை மிளகா 3 சின்ன மிளகா தான் போட்டோம். அதனால கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற்றணுங்க. இது ரொம்ப ஊற்றக்கூடாது. இதை கரைச்சி ஊற்றிடுவோம். பாருங்க, கொஞ்சம் இதை ஊற்றுவோம். புளி ஊற்றி ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. கீரை வெந்துருச்சு. இது தாளிச்சிருவோம். இதை நச்சுட்டு வந்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு போடலாம். சீரகம், சோம்பு, ஒரு வரமிளகா போடலாங்க. வெடிக்கட்டும். நச்சு வச்சுருக்கிறத போட்டுடலாங்க. பூண்டு, மிளகும். பூண்டு நல்லா செவக்கட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. கடுகு எல்லாமே செவந்துருச்சுங்க. இப்போ ஊற்றிடலாம். கமகமன்னு சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. உப்பு செக் பண்ணி நீ சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்லாம். அருமையான மணத்தக்காளி சூப்புங்க. சாப்பிடலாம் வாங்க. சூப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.